எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த அமாவாசை நாட்கள் பாருங்க, இந்த அமாவாசை நாட்கள்ல ஏன் நாம இரவுல ஜெபிக்கணும்? நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் அன்னைக்கு மட்டும்தான் ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்கா பாஸ்டர் பைபிள்ல? நீங்க நிறைய பேர் கேட்கிற கேள்வி, ஏன் இந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம இரவுல காத்திருந்து ஜெபிக்கணும்? இன்னைக்கு இந்த மந்திரத்தின் கட்டு, இந்த ஏவல் கட்டு, பில்லி சூனியம், செய்வினைகள், அது போல இந்த மாந்திரிகத்தின் பாதையில பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், தலைமுறை சாபங்களை சுமந்து வருகிற பிள்ளைகள், சிந்தனையில போராட்டத்துல இருக்கிற பிள்ளைகள், நீங்க எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த நாட்கள்ல ராத்திரியில நீ ஜெபிக்கணும். ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இந்த வான மண்டலங்கள் அப்படின்னா இன்னைக்கு நம்மளோட பூமிக்கு மேல 2ஆம் வானத்துக்கு கீழே தான் எல்லா மாந்திரிகங்களும் செயல்படுகிற அந்த அந்தகார ஆவிகள் வாசம் பண்ணுகிற இடம். இன்னைக்கு ஒரு மந்திரவாதிகளா இருக்கலாம், அகோரிகளா இருக்கலாம். இன்னைக்கு பாருங்க, யாரெல்லாம் ஒரு குடும்பத்துக்கு விரோதமா கெடுதல் செய்யணும்னு இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் இந்த நாட்கள்ல இரவு பாருங்க 12 மணி அந்த நேரத்துல ஒரு சுடுகாடுகள்ல போய் தலைச்சம்புல பாருங்க அந்த மூளை, அந்த ரத்தம், அது போல பாருங்க இன்னைக்கு கோழி ரத்தம், ஆட்டு ரத்தம், ஒவ்வொரு மிருகங்கள் ரத்தத்தை கொடுத்து இந்த கெட்ட ஆவிகளை, மரித்த கெட்ட ஆவிகளை பாருங்க வர பண்ணி அதை என்ன பண்ணுவான் அப்படின்னா மற்றவங்களுக்கு விரோதமா ஏவி விடுவான். எப்படின்னு செய்வான்? ஏவி விடும் பொழுது நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால், தேவ ஆவியை நீங்க தரித்திருந்தால், தேவனோடு நடக்கிற பிள்ளைகளா இருந்தால், இந்த ராத்திரி வேளையில வெறும் ஜெபம் மாத்திரமல்ல, அந்நிய பாஷையில நிரம்பி ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அது எப்படி பாஸ்டர் அந்நிய பாஷை? எங்களுக்கு தான் இல்லையே. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க இரவு நேரத்துல முழங்கால் போடும் பொழுது, அந்த அந்நிய பாஷையில நீங்க ஆவியில நிரம்பி தனிமையில ஜெபிக்கும் பொழுது, இந்த கட்டுகள், உங்க கண்களுக்கு தெரியாத கட்டுகள் எரிக்கப்படும். அதத்தான் பவுல் எழுதுறாரு ஒரு இடத்துல, நல்லா கவனிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11-12 படிங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு என்ன இருக்கா? போராட்டம் இருக்கா? நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த பாருங்க, அவர் எபேசியர் 11-12 சொல்லியிருக்கிறார் பாருங்க, 6வது அதிகாரத்துல. இந்த ஆவிகளோட நமக்கு எப்ப போராட்டம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எப்ப நான் இரவு நேரத்துல. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ பிள்ளைகள் இந்த போராட்டத்துல இருந்து ஏன் வர முடியல அப்படின்னா, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஏன் எழுப்பி வர முடியலன்னா, அந்த நேரத்துல பிசாசு நல்ல தூக்கத்தை கொண்டுருவான். அந்த நேரத்துலதான் அநேக பிள்ளைகள் பைத்தியம் முடிச்சு ரோடா தெரிகிறது. அந்த நேரத்துலதான் அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தை கட்டி, சிந்தனையை கட்டி, திருமண கட்டுகள், இன்னைக்கு அநேக கட்டுகளை உடைக்கணும்னா, நீ அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும்னா, ஏசாயா 58:6 சொன்னதின்படி உபவாசத்தோடு நீ இரவு நேரத்துல என்ன செய்யணும்? நல்ல ஆவியில பலப்பட்டு அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இந்த ஜெப அனுபவங்கள் இல்லாததாலதான், வசனத்தை ஆவியின் பட்டயத்தை எடுத்து ஜெபிக்காததாலதான் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? அவங்களால இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியல. நீ ஒருவேளை நல்ல ஆவியில நிரம்பி அதுக்கு எந்த நேரத்துல ஜெபிக்கணும்னா, அதான் புலம்பலுக்கு எழுதின பாருங்க புஸ்தகம் 2வது அதிகாரம் 19 என்ன சொல்லுது பாருங்க. எழுந்திரு ராத்திரியிலே முதற்சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் இருதயத்தின் தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனைகளிலும். நல்லா கவனிங்க. எழுந்திரு, முதற்சாமத்துல எழுந்து கூப்பிடு. இவன் இருதயத்துல கண்ணீர் பாருங்க, அந்த தண்ணீரை போல உன் கண்ணீரை ஊற்றணும். அப்ப இந்த இரவு நேரத்துல கண்ணீரோட ஆவியில நிறைஞ்சு பாருங்க, அந்நிய பாஷைகளோட, அபிஷேகத்தோட, ஆவியின் பட்டமையாகிய வசனத்தோட நீங்க ஜெபிக்கும் பொழுது அங்க என்ன ரிசல்ட் கிடைக்கும் தெரியுமா? என்னாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 23வது அதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, 23 சொல்லுது, யாக்கோப்புக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அப்ப நீங்க தேவ ஆவியில நிரம்பி இத்தனை காரியத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க கட்டுகள் உடைக்கப்படும். பாஸ்டர், அப்ப நான் ஒரு நாள் ஜெபிச்சா? இது ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும். இந்த அமாவாசை நாட்கள் மாத்திரமல்ல, அந்த நாட்கள்ல நீங்க அதிகமா ஜெபம் பண்ணுங்க, மத்த நாட்கள்ல தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அநேக பிள்ளைகளுடைய மெசேஜ் எனக்கு வரும் பொழுது, இந்த நாட்கள்ல எங்களுக்கு போராட்டம் பாஸ்டர், வீட்டுக்குள்ள இருக்க முடியல, படுக்க முடியல, கெட்ட கனவுகள், போராட்டம் ஏன் வருது? ஜெபம் இல்ல வீட்டுல.
இன்னைக்கு அநேக ஊழியக்காரருடைய குடும்பத்தை நான் பாக்குறேன். அநேக பேர் என்கிட்ட வரும்பொழுது சொல்றாங்க, இத்தனை வருஷம் ஊழியர் செய்தோம், இத்தனை வருஷம். அண்ணல் ஏன் இல்ல? மாம்சத்துல ஓடக்கூடாது. மாம்சத்துல ஓடுனா இந்த நேரத்துல தூக்கம் தான் வரும். மாம்சத்துல ஓடுனா உன்னால செபிக்க முடியாது, முழங்கால் போட முடியாது. நிறைய பேருடைய அந்நிய பாஷைகள் தவள பாஷைகள், ஆவில நிரம்பி கிடையாது. அதிகாரம் கிடைக்கும்னா அதான் எபேசியர் 6:10 சொல்லுது, கர்த்தருடைய வல்லமையிலையும் அவருடைய சத்துவத்திலையும் பலப்படுங்கள். நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள, ஓடி போவான். ஏன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டத்துக்கு ஓட முடியல? சில பேருக்கு அதை செய்ய முடியாதால மற்றவங்க மேல பழி போட்டு அப்படியே திரும்பிடுறது. அது அதனால பாஸ்டர், இது இதனால பாஸ்டர். நீ ஜெபிக்கிறியா? நீ ஜெபிச்சா என்னாகமும் 23:23 நடந்து ஆகணும். விசுவாசத்தோட மலையை பார்த்து போச்சுன்னா போகணும். நீ பிசாசை எதிர்க்கிற அளவுக்கு அந்த என்ன செய்யணும்? பயபக்தி வேணும் கர்த்தர் மேல. அதனால இன்னைக்கு நீங்க இரவுல நின்று ஜெபம் பண்ணுங்க. நல்லா முழங்கால்ல நின்றுங்க. உங்க வீட்டுக்காக நில்லுங்க, உங்க தேசத்துக்காக நில்லுங்க, உங்க பட்டணத்துக்காக நில்லுங்க. நீங்க திறப்புல நின்று ஜெபம் பண்ணி பாருங்க. கட்டு உடையுதா உடையலைன்னு பாருங்க. உங்களுக்கு விரோதமா எழும்புற யாரா இருந்தாலும் ஓடியே போயிடுவான். நீ எந்த காரியத்தை கேட்டாலும் கர்த்தர் செய்வாரு. அதனால நீங்க ஆவியில பலப்படுங்க, சத்துவத்துல பலப்படுங்க. இன்றைய நாட்கள் ஒருவேளை அமாவாசை நாட்களா இருந்தால் நீங்க திறப்புல நில்லுங்க. ஒருவேளை ஜெபிக்க முடியலையா, ஜெபிக்கிற அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளோட ஜாயின் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆவில பலப்படுங்க. வசனத்தை நல்லா படிங்க. பைபிள் படிக்கும் பொழுது புக்கு மாதிரி தெரியுதுன்னா நீங்க பாவத்துல கட்டப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க. ஏசாயா 59:1-2 சொல்லுது, உங்க அக்கிரமங்களும் உங்க பாவங்களும் தான் யாரை தேட விடல? கர்த்தரை தேட விடல. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய செவியோ கையோ மந்தமாகவில்லை. நீங்க என்ன செய்யுங்க? தேவ பலத்துல உள்ளவாங்க. நீங்க எழும்புனா கர்த்தர் உங்க கட்டுகளை உடைப்பார், உங்க குடும்பத்துல எழுப்புவாரு. மற்றவங்களை பார்க்காதீங்க, மற்றவங்களுடைய அழைப்பை பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்கிறவங்களுடைய குடும்பத்தை பார்க்காதீங்க. ஓ மேல கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பு, உன் மேல வச்சிருக்கிற தரிசனம் உனக்கு கொடுத்ததான். எரேமியால ஒரு வசனம் படிக்கும் பொழுது அவர் வந்து எப்படி கேட்பாராம்? நல்லா உனக்கு கொடுக்கப்பட்ட ஆட்டுக்கடாக்களும் உனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையும் எங்க? அவர் வந்து கேட்கும் பொழுது என்ன சொல்லுவ அப்படின்னா, நீங்க தான் திறப்புல நிக்கணும். நீங்க தான் வானமண்டல பொல்லாத சேனைகளோட பலப்படுற அளவுக்கு நீங்க பலப்படணும். நல்லா கவனிங்க, இந்த ஜெபங்கள் செய்யறது எல்லாராலையும் செய்ய முடியாது. விசேஷித்த அபிஷேகம் பெற்று கர்த்தர் உங்களோட இருந்தா தான் அந்த கட்டுகளோட போராட முடியும். இல்லாட்டி அத சரீரத்துல அதனுடைய தாக்கங்களை நிச்சயமா உணர்வீங்க. ஒவ்வொரு நாளும் உணர்வீங்க. அதை முறியடிக்க உபவாசத்துல பலப்படுங்க, வசனத்துல வாங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு. நாளைய நாள் எங்களுடைய ஆன்லைன் பிரேயர்ல அந்த அமாவாசை பிரேயர் இருக்கு. நீங்க கலந்து கொள்ள விரும்பினா இது கீழே பாருங்க, எங்களுடைய வீடியோஸ்களுக்கு கீழே எங்களுடைய நம்பர் இருக்கும். அதுல நீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. தொடர்ந்து எங்களோட வாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. இதை தவிர தனிப்பட்ட கேள்விகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, வாட்ஸ்அப்ல தெரியப்படுத்துங்க. ஆவில பலப்படு. கர்த்தர் இந்த 2026 உன்னை சீர்படுத்தி நடத்த கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. God bless you.